தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தேவன் நமது பங்கை செய்வார். யாக்கோபு 2 அதிகாரம் 17 வாசிக்கிறோம். அப்படியே விசுவாசமும் கிரி இல்லாதிருந்தால் தன்னில்தானே செத்ததாயிருக்கும் என்று யாக்கோபிலே வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, ஜெபம் செய்வதிலும் வேதம் வாசிப்பதிலும் சிறந்தவர்களாக இருந்த ஒரு தாயும் மகளும் ஆண்டவிடம் மிகுந்த விசுவாசம் வைத்திருந்தார்கள். ஒரு நாள் அந்த தாய் சுகவீனம் அடைந்தார். அவள் மருத்துவமனைக்கு போகவே மருந்து எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஜெபித்தால் மாத்திரம் போதும், சுகவீனம் மாறிவிடும் என்று இருவரும் இருந்தனர். நாட்கள் செல்ல செல்ல அந்த தாய்க்கு மிகவும் முடியாமல் போய்விட்டது. இன்னும் அதிகமாக மகள் ஜெபித்தாள். தேவன் நிச்சயம் சுகப்படுத்துவார் என்று மருத்துவமனை செல்லாமல் எந்த வைத்தியமும் பார்க்காமல் வீட்டிலே இருந்து பிரார்த்தனை மாத்திரம் செய்தனர். பரிதாபமாக தன் மகளை தனிமையாக்கிவிட்டு அந்த தாய் இறந்து போனாள். அப்படி இருந்தும் மகள் ஜெயிப்பதை நிறுத்தவில்லை. வெளியே யாருக்கும் சொல்லாமல் இறந்து போன தாயின் உடலை வைத்து கொண்டு அவர் உயிர் தெர வேண்டும் என்று 3 நாட்கள் ஜெபித்தாள். பின்னர் எப்படியோ காவல்துறைக்கு தெரிய வந்து அவர்கள் சடலத்தை கைப்பற்றினர். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நமது ஜெபங்களும் எப்படி இருக்கிறது? நமது ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டும். தேவன் செய்ய வேண்டிய வேலையை தேவன் செய்வார். உதாரணமாக, வேலைக்காரர்கள் சாடியில் தண்ணீரை நிரப்பின பின்புதான் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அநேக இடங்களில் நாம் நினைக்கிறோம், தேவனே தண்ணீரையும் ஊற்றி தேவனே தண்ணீரை திராட்சரமாக்கவும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இது தவறான எண்ணம். எனவே நாகமான் யோர்தான் நதியில் மூழ்கினால்தான் சுகத்தை பெற முடிந்தது. 10 குஷ்டரோகிகள் ஆசாரிடம் தங்களை காட்டினார்கள், தன் சுகத்தின் நிச்சயத்தை பெற்றார்கள். கர்த்தர் 15 வருடம் கூட்டி கொடுத்த பின்னரும் அத்திப்பழ ஆடையை போட்டுத்தான் எசேக்கியா சுகம் பெற்றார். தேவன் சர்வ வல்லமை படைத்தவர். இருப்பினும் நாம் தேவனோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் ஒரு செயலையும் செய்யாமல் தான் விசுவாசத்தோடு ஜெபிக்க மட்டும் செய்வேன் என்றால் அது கிரியில்லாத செத்த விசுவாசமாகும். உணவு இல்லாமல் கஷ்டப்படும் நபருக்கு ஒரு வேளை கூட உணவு கொடுக்காமல் வெறுமனே அவள் பசி தீர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? உங்கள் பங்கை நீங்கள் செய்யுங்கள். செய்துவிட்டு ஜெபிக்க மறவாதீர்கள். தேவன் தனது பங்கை செய்வார். எனவே தேவனே எங்களது பங்கை செய்ய உதவி செய்யும் என்று சொல்லி அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நீங்களாலும் செய்ய வேண்டிய மகத்தான பங்கு அநேகம் இருக்கிறது. அதை நான் செய்வோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.